தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சார் வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு அரசியல் விவாதங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே தமிழக அரசியலில் எல்லா அரசியல் கட்சிகளும் யாருடன் கூட்டணி போடுவது என்று ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் தான் புதிய அரசியல் கட்சியை ஆரம்பித்து விட்டு யாரு அதிமுக திமுக ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணியை போட்டு விட்டு ராஜ்யசபா எம்பியாக டெல்லி பார்லிமெண்ட் போயிடுறாங்க. இதான் தமிழ்நாட்டோட இன்னைக்கு அரசியல் ட்ரெண்டிங்கா இருக்கு. ஆனால் அதற்கு மாற்று சக்தியாக தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிட வேண்டும் என்று அவர்களுடைய தொண்டர்கள், அவருடைய கட்சி தலைவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் தொடர்ந்து தாவேக ஆரம்பித்த காலத்திலிருந்து நடிகர் விஜய் அவர்களும் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளும் வலியுறுத்தி வருகின்றார்கள். அப்படித்தான் தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். ஆனா கடந்த 2-3 நாட்களாக பாரதிய ஜனதா கூட்டணியில் தாவேக அங்கம் வகிக்க போகிறது என்ற ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அது சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்களா? மிஸ்டர் விஜய் ஜாயின் பண்ணுவாரா? ஏன்னா காங்கிரஸ் இப்படிதான் வரோம்னு சொல்லிட்டு கடைசியில் திமுகவில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு மன கஷ்டத்துக்கு தாவைக்காவும் விஜயும் ஆளானதான் நமக்கு செய்திகள்லாம் வருது. அதே நேரத்தில் இன்னைக்கு என்டிஏ அவங்க கூப்பிடுறாங்க. ஏன்னா இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி பாஜகவை நம்ம சொல்கிறோம். அந்த கொள்கை எதிரிக்கு இருக்கிறவங்க தான் என்டிஏ. அப்படி இருக்கிற பட்சத்தில் மிஸ்டர் விஜய் ஜாயின் பண்ணுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நடிகர் விஜய் அவர்கள் அகில இந்திய காங்கிரசுடன் கூட்டணி இணைந்து தமிழக தேர்தலை சந்திக்கலாம். இவர்கள் ஒரு 150க்கு மேற்பட்ட இடங்கள், மீதமுள்ள தொகுதி காங்கிரசுடன் இணைந்து பிரதான கட்சிகளுடன் கூட்டணியை அமைத்து போட்டியிட வேண்டும் தான் நினைத்தார். ஆனால் திமுக விரித்த வலையில் காங்கிரஸ் விழுந்து விட்டது. தமிழக காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை திமுக கூட்டணியில் இருந்து விலகி செல்ல அவருக்கு மனமும் இல்லை. அவர் நான் திமுக கூட்டணியை விட்டு வரமாட்டேன், நான் போட்டியிட்டா திமுகவுடன் இணைந்து போட்டியிடுவோம் சொல்லி அவங்க மேலிடத்துல பேசி திமுக 28+1 28 சட்டமன்ற தொகுதி, ஒரு நாடாளுமன்ற தொகுதியா ஒப்பந்தம் போட்டு உறுதி செஞ்சிட்டாங்க. இந்த உறுதி யாரும் எதிர்பார்க்காத ஒரு உறுதியாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா கடைசி வரை காங்கிரஸ் தனித்து விடப்படும் அப்படின்னு தான் இருந்தாங்க. ஆனா கடைசி நேரத்தில் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து விட்டது. ரைட். ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு என்டிஏ கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. விஜயை என்ன சொல்றது, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க என்டிஏக்குள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் நிலவுது. அதே சமயத்தில் ஜனநாயகனும் ஒரு பிரச்சனைகள் இருக்குது. ஜனநாயகன் பிரச்சனை என்ன ஆகும்னு தெரியல. கரூர் பிரச்சனைக்காக கூப்பிட பார்த்தாங்க. இன்னைக்கு கரூர் பிரச்சனைக்கும் 15ஆம் தேதி அவர் டெல்லிக்கு போக வேண்டிய பிரச்சனையில் இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்டிஏ ஒரு ப்ரெஷர் போடுதோ, அமுக்க பார்க்குதோ விஜய் அப்படியே கொத்தா அலையக்கா. ஏன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு 25% ஓட்டு வச்சிருக்கிறாரு. அது கொத்தா இழுக்க பார்க்குறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது இல்லையா? நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை? நமது நாட்டில் அரசியல்ல எந்த அரசியல் கட்சி இருந்தாலும் முதலில் கூட்டணி போட்டால்தான் அவர்களும் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு ஆந்திர பிரதேசத்துல பவன் கல்யாண் என்பவர் சந்திரபாபு நாயுடு அமைச்சரவையில துணை முதலமைச்சரா இருக்காரு. இப்ப நடிகர் விஜயுடன் யார் பேச்சுவார்த்தையில ஈடுபடுறான்டா, இந்த பவன் கல்யாண் அவர் தான் பேச்சுவார்த்தையில ஈடுபடுறதா தொடர்ந்து நம்ம டிவி செய்தியில பார்த்துக்கிட்டு வர்றோம். இன்னைக்கு பவன் கல்யாண் இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆந்திர மாநில துணை முதலமைச்சராகவும் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர் தன் கைவசம் வைத்திருக்கிறார். 100க்கு 100 இலக்குடன் மிகப்பெரிய அளவுல இருக்காரு. அவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, நடிகர் விஜய் பிரதான எதிரியை இப்ப திமுக ஒரு பெரிய எதிரி. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்றால் ஒத்த கருத்து உடையவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்தால்தான் திமுக வீழ்த்த முடியும்.
அப்ப அதிமுகவோட பிரதான கிட்டத்தட்ட ஒரு 49, அதாவது ஒரு 6-7 அரசியல் கட்சிகள் இருந்தாலும் பல்வேறு ஜாதி சங்கங்கள், பல்வேறு ஜாதி அமைப்புகளுடன் சேர்த்து இப்பதான் இந்த லிஸ்ட பார்த்தேன், ஒரு 49 கட்சிகளுடன் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறது, என்டிஏ கூட்டணி. அந்த என்டிஏ கூட்டணியில் பிரதான கட்சியாக இருப்பது பாரதிய ஜனதா, வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதுபோல ஜான் பாண்டியன், அதுபோல பாமக அன்புமணி பிரிவு, இப்படி பல கட்சிகள் எல்லாம் இணைந்திருக்கிறார்கள். மறந்துட்டீங்களே, 3 ஃபார்வர்ட் பிளாக் இணைந்திருக்கிறது. அதிமுக சொல்ல மறந்து. ஆமா, அதிமுக தலைமையிலான கூட்டணி. நீங்க என்டிஏ கூட்டணி மத்தவங்க எல்லாம் சொல்றீங்க, ஆனா அதிமுகவையும் மறந்துட்டீங்க. அந்த நிலைமையில தான் இருக்கு அதிமுக, இல்லையா? ஆமா, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. ரொம்ப என்ன நினைக்கிறாரு, அதிமுகவையும் மறந்துட்டீங்க. சரி போங்க, விடுங்க. என்டிஏ பாஜக கூட்டணியா மாறி போச்சு. இப்ப இந்த அதிமுக கூட்டணியில பவன் கல்யாண் 2 சட்டமன்ற தொகுதியில தமிழ்நாட்டுல போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு பவன் கல்யாணா, சைடு. ஆமா, பவன் கல்யாண். சரி சரி சரி, சத்தம் கேட்கல, சொல்லுங்க. பவன் கல்யாணுடைய ஜனசேனா கட்சி தமிழ்நாட்டுல 2 சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு திருவள்ளூர் தொகுதி, இன்னொன்னு திருத்தணி, இல்லைன்னா சென்னைக்குள்ள ஒரு தொகுதி. அவங்க அந்த ஆந்திரா பார்டரை ஒட்டி போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பவன் கல்யாண் என்ன நினைக்கிறாரு, நடிகர் விஜய இந்த என்டிஏ கூட்டணிக்கு குடிச்சிட்டு வந்துட்டா அதிமுக, பாஜக, தாவேக, மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்த்து ஒரு கணிசமான இடங்களை பிடிக்கலாம். திமுகவை நம்ம வீட்டுக்கு அனுப்பணும், திமுகவை வீழ்த்தணும்னா நடிகர் விஜய் நம்ம கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறது பவன் கல்யாணுடைய ஆசை. அவருடைய ஆசை மட்டும் இல்ல, நரேந்திர மோடியோடைய வலதுகரமா இருக்கக்கூடிய அமித்ஷாவோட ஆசையாக இருக்கிறது. அதனால்தான் தாவே இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் போய்கொண்டு இருக்கிறது. சரி, அது நிச்சயமா திமுகவை வீழ்த்த முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, விஜய் இந்த பக்கம் வராருன்ற பட்சத்துல நீங்க அது நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் அதுக்கு எப்படி இருக்கு? அதுக்கு 2வது கொஸ்டின், வருவாருன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்பவுமே ஏன்னா நமக்கு வர நியூஸ் என்னன்னா, விஜய் வரமாட்டாரு, விஜய் தனிச்சுதான் போட்டி போடணும். ஏன்னா கொள்கை எதிரியோட நம்ம எப்படி சேர முடியும்? அப்படி சேர்ந்துட்டானா நம்மளோட நம்பிக்கை இல்லாத மாதிரி போயிடுமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரோ அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அதாவது திமுக கொள்கை எதிரி தான் அதிமுகவில் ஓபிசி இருக்கும் வரை. ஆனா நீங்க பன்னீர்செல்வம் எடப்பாடியை வீழ்த்த வேண்டும் என்று கொள்கை எதிரியா இருக்கக்கூடிய திமுகவுடன் கைகோர்த்து விட்டார். ஒரு அண்ணன் தம்பியா, ஒரு பகையாளியா இருந்த டிடிவி தினகரனும் எடப்பாடியும் என்று அண்ணன் தம்பியாக இணைந்து விட்டார்கள். ஆனால் அதே அணியில் இருந்த செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகம் போயிட்டாரு. அதே அணியில் இருந்த நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்காரு. எல்லாரும் அதிமுகவில் இருந்து பிரிந்து போனவங்க தான், சரியா? அப்படி இருக்கும்போது நீங்க திமுக வீழ்த்தணும்டா ஒண்ணு தாவேக்கா நேரடியா வீழ்த்த முடியுமா? வீழ்த்த முடியாது. சீமான் நாம் தமிழர் கட்சி மாதிரி 234 தொகுதியில போட்டி ஓட்டு அதிக அளவில் வாக்கு வங்கியில மட்டும்தான் உறுதி செய்ய முடியுமே தவிர, வெற்றி என்பது தாவேக்காவுக்கு ஒரு இழுபறி தான், வெற்றியே பெற முடியாது. ஆனா அவரு நம்புறாரு நிச்சயமா வெற்றி. ஏன்னா வீட்டுல ஒரு ஓட்டு இருக்கு, எவ்ரி வீட்லயும் ஒரு ஓட்டு இருக்கு, அந்த ஓட்டு எல்லாம் வெளியே எல்லாரும் வரும்னு சொல்றாரு. இப்ப எல்லார் வீட்லயும் ஓட்டு இருக்கு. ஆனா இப்ப சொல்லலாம் இது ஒரு மாய தோற்றம். இப்ப பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்துல போட்டியிடும் பொழுது நம்ம பேசியிருந்தோம், கண்டிப்பா பன்னீர்செல்வம் வெற்றி பெறுவார் என்று. கடைசி நேரத்தில் என்ன ஆகி போச்சு, நவாஸ் கனி அதிக அளவில் வாக்குக்கு பணம் கொடுத்தார், வெற்றி பெற்றார். பன்னீர்செல்வம் கடைசி வரை மக்களுக்கு பணம் தரவே இல்லை, கடைசி நேரத்துல கொடுத்தாரு, அந்த பணமும் மக்களுக்கு போய் சேரல. அப்ப மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? ஓட்டு போட முடியாது. அப்ப பணம் ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது. அதே மாதிரிதான் நடிகர் விஜய் அவருக்கு கொள்கை எதிரியான திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இணைந்தால் மட்டுமே அவர் வீழ்த்த முடியும். இப்ப அதிமுக எத்தனை இடம் சீட்டு பிடிக்குதுன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு வெற்றி பெறக்கூடிய
ஒரு 30 தொகுதியோ இல்ல ஒரு 50 தொகுதியோ கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு 30 தொகுதி தமிழ்நாடு முழுக்க பரவலா போட்டி போட்டு ஒரு 30 இருக்கு. அதாவது தாவேகா வந்து ஒரு 30 தொகுதி போட்டிட்டாங்கன்னா அது ஒரு 20 தொகுதியாவது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு தமிழக முதலமைச்சர் வெற்றி கேண்டிடேட்டா கழகம் அவர் வந்து வலம் வந்து கொண்டு இருக்கிறாரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 60 பேரை வந்து தொண்டர்களை கேண்டிடேட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாரு. நீங்க என்னன்னா அவரு சிஎம் கேண்டிடேட்னு சொல்றாங்க, 28% வரைக்கும் சொல்றாங்க. அவர் எப்படி 30 தொகுதியில நீங்க வந்து அடக்க முடியும்? அப்படி நீங்க வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அவர் ஒத்துப்பாரா? முதலமைச்சர் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லக்கூடிய நடிகர் விஜய் ம். கரூரில் 41 பேர் இறந்த பொழுது எங்கே போனார்? அவர் மக்கள்கிட்ட போய் நின்றுக்க வேணாமா? இந்த அதான் ஆட்சி மக்கள் மீது கிட்ட போய் குறை நிக்கிறதுக்கு சொல்லக்கூடிய வந்து நடிகர் போலீஸ் விடலையே. போலீஸ் விடல. அதனால வந்து அவங்கள தனியா கூப்பிட்டு வச்சு மாமல்லபுரத்துல பார்த்து அவங்க கால்ல விழுந்து எல்லாம் மன்னிப்பு கேட்டு அங்க இருக்கிற எல்லா அந்த 41 குடும்பத்துக்கும் தலா 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரு. அந்த மக்களுக்கு என்ன வேணுமோ அதை எல்லாருமே செஞ்சுட்டாங்க. இதுக்கு மேல என்னங்க பண்ண முடியும்? அவர் என்ன அவர் பர்சனலா ரெஸ்பான்சிபிளா என்ன? இல்ல. அதாவது இன்னைக்கு எங்கேயோ பிரச்சனை நடக்குது. பிரச்சனை நடந்தா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு முதலமைச்சர் நேரடியா போய் பாக்குறாரு. அதிமுக இது திமுக கூடிய அத்தனை அமைச்சரும் போய் பாக்குறாங்க. அந்த கூட்டம் நடத்தப்பட்டது நடிகர் விஜய்க்காக. அப்படிப்பட்ட விஜய் அந்த ஸ்பாட்ல இருந்து அந்த மக்களுக்காண்டி போராடி இருக்கணும். அந்த மக்களை வந்து காப்பாத்தி இருக்கணும். அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. ஆனா அந்த மக்களை எல்லாம் சாக துடிக்க விட்டு விட்டு அவர் வந்து விமானத்தை பிடிச்சி சென்னை போனாருன்னா அது அரசியலுக்கான அழகு இல்ல. ஆனா அதையெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் நீங்க சொன்னபடி பார்த்தா ம். பழைய விஜய் அதே ஸ்போர்ட்ஸ்ல போயிருந்தாருந்தா ம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல வாக்கு வங்கி இருந்தது உண்மைதான் இல்லைங்கள. ஆனா இன்னைக்கு விஜய்க்கான பேர் வந்து தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே வருது. என்னென்ன காரணம் தான்? ஒண்ணு கரூர் சம்பவம், இன்னொன்னு அவர் குடும்ப வாழ்க்கையில அவருக்கும் அவர் மனைவிக்குமான விவாகரத்து பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை நடிகை அதெல்லாம் திரிஷாவுடன் பர்சனல் விஷயங்க. அவரு பர்சனல் விஷயத்த தனிப்பட்ட மக்கள் வந்து முறையில. பர்சனல் விஷயத்த மக்கள் எடுத்துட்டு வர்றதுக்கு தயாரா இல்லையே இன்னைக்கு. மக்கள் வந்து அத வந்து தனியா ஒதுக்கி இப்ப இன்னைக்கு வச்சுட்டாங்க. நடிகை அ. இப்ப நடிகர் திரிஷாவோட வந்தது சர்ச்சையா ஓடிட்டு இருக்கு. சர்ச்சையா ஓடி தாவேக்காலக்கூடிய பெண் நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் கேள்வி அடுக்கடுக்கா கேள்வி கேட்கிறாங்க. இப்ப பெண்களுக்கு முன்னுதாரணம் சொல்லக்கூடிய நடிகர் விஜய், பெண்களுக்கான பல திட்டங்களை கொண்டு வர்றேன், பல்வேறு சலுகைகளை கொண்டு வர்றேன்னு சொல்லக்கூடிய நடிகர் விஜய் தன் வீட்டில் கரெக்டா இருக்காரா? தன் மனைவியுடன் கரெக்டா இருக்காரா? தன் மனைவியை ஒர்த்தே இல்லைங்காரு. அவர் யாரோ ஒரு பெண்ணோட பழகிக்கிட்டு தன்னுடைய கட்டிய மனைவிய ஒருத்தர் இல்லைங்காரு. இப்படிப்பட்ட தலைவர் நாளைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரை வந்தா இந்த மக்களை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவாரு? இந்த மக்களுக்கு என்ன மரியாதை கொடுப்பாரு? அரசியலுக்கு வரக்கூடியவங்க பொது வாழ்க்கையில சரியா இருக்கணும். அவர் வாழ்க்கையை அவர் சரி பண்ண முடியல. அவர் எப்படி மக்களுக்கு நல்லது செய்வார்னு சொல்லி அதே தாவேகாவோட நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் கேள்வி எழுப்பி உள்ளார். அதை எப்படி பாக்குறது சொல்லுங்க? ஒரு கரெக்ட் தாங்க. தலைவனுக்கு அதாவது வந்து அழகு ஒரு என்னது? அரசியலுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, மக்கள் வந்து இதுதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி ஆ கேள்வி கேட்கறதுன்றது அவங்களோட உரிமை. ஆனா, அது அவரோட பர்சனல் லைஃப்ன்றத பாதி பேர் மறந்துடுறாங்க. அதுதான் வந்து ரொம்ப என்ன சொல்றது? ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம். தமிழக அரசியல்ல அது வந்து தொன்று தொட்டு கொண்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் நான் போக போறது திருப்பி ஒரு பேசிக் கொஸ்டின். இவங்க 2 பேரும் இணைவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு கொள்கை எதிரியோட இன்னைக்கு விஜய் அ உள்ள வந்து திமுகவ வந்து தோற்கடிக்கணுன்ற அந்த ஒரு கான்செப்ட்டுக்குள்ள உள்ள வருவார்ன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து அது என்ன? திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று விஜய் நினைத்தால் அவர் பாரதிய ஜனதா தலைமையிலான அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் சேர்வது அவருக்கு நல்லது. ம். இல்ல நான் திமுகவை வீழ்த்தணும், அதிமுகவை வீழ்த்தணும்டா தாவேக தனித்து நின்றாலும் வெற்றி பெற முடியாது. அதிக அளவில் ஓட்டு மட்டும் வாங்கும். இந்த அவர் தாவேக தனித்து நிற்கும் பட்சத்தில் யாருக்கு லாபம்? திமுகவுக்கு தான் லாபம். சரி. எனக்கு இது லாஸ்ட் திமுகவுக்கு தான் திமுகவுக்கு. திமுகவுக்கு தான் லாபம் அப்படின்ற மாரி தான் நீங்க பார்க்குறீங்க இல்லையா? சரி. சரி. ஆமா எனக்கு ஒரு ஆமா. கொஸ்டின். இதே நேரத்தில இன்னைக்கு வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து சேரல அப்படின்னா, என்டிஏ கூட்டணி நிச்சயமா தோல்வி பெறும்ன்ற மாரி நம்ம எடுத்துக்கலாமா? நீங்க அப்படிதான் பார்க்குறீங்களா? ஆமா ஆமா. இன்னொன்னு அதிமுகல இருந்த எல்லாருமே எங்க போயிட்டாங்க? திமுகவுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு டெல்டாவில் இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் திமுக, தென் மாவட்டத்துல மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற ஓ பன்னீர்செல்வம் திமுக,
அந்த பக்கம் தென்காசியில் இருக்கக்கூடிய மனோஜ் பாண்டியன் திமுக, இவங்க எல்லாருமே ஒரு சமூக பின்னணியை கொண்டவர்கள். திமுகவினுடைய பிளான் என்ன? பெரும்பான்மை சமூகத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் திமுகவில் இணைத்து விட்டால் அவர்களை வைத்து அந்த மக்களிடம் காய் நகர்த்தி வாக்கு வங்கியில பெற்றுவிடலாம் அப்படிங்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வத்தோட நிலைப்பாடு, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த கூட்டணி படுதோல்வி அடைய வேண்டும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல முக்கிய இதா இருக்கிறது யாரு? ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய நிலைப்பாட்டுல உறுதியா இருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க எப்படி திமுக செய்கின்ற ஓபிஎஸ் எல்லாருமே இங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க கொள்கை எதிரி யாரு? திமுக கிடையாது, எடப்பாடி பழனிசாமி தான் இப்போடைய கொள்கை எதிரி. அப்ப எடப்பாடியினுடைய தோல்வி அதிமுகவினுடைய தோல்வி, அதிமுகவினுடைய தோல்வி திமுகவின் வெற்றி. அதுக்கானதான் ஒரு 3 முறை முதலமைச்சர் இருந்தக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இன்று ஐக்கியமாகிவிட்டார். சரி, அப்படி அதே வேளையில இருக்க என்டிஏ, அதான் விஜய் இல்லாம என்டிஏ தோக்குது, அதிமுக தோக்குது, எல்லாம் தோக்குது. அப்ப ஏன் விஜய்க்கு வந்து முதலமைச்சர் பதவியை இந்த இடத்துல கொடுக்க கூடாது? இப்ப விஜய் இல்லாம நீங்க ஜெயிக்க முடியாது. என்ன விஜய் முதலமைச்சர், அதாவது நீங்க எடுத்த உடனே முதலமைச்சர் ஆகக்கூடாது. இப்ப நடிகர் நாங்க விஜயகாந்த் இல்லைன்னா தான் நீங்க கட்சி ஆரம்பிச்சாரு. தோக்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியுது. அப்ப நாங்க வந்தாதான் நீங்க ஜெயிக்க முடியும். நாங்க கணிசமான ஒரு ஓட்டு நாங்க வச்சிருக்கோம். முதலமைச்சருங்கிறத பாரதிய ஜனதா யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்கவில்லை. ம், இப்ப வர நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு? ம், எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லி ஆணித்தரமா சொல்றார். இது பாஜகவோட ஒரு பாலிசி. நீங்க எல்லா மாநிலத்திலையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதை நான் சொல்றேன், பதிவு பண்றேன். இன்னைக்கு பீகார்ல நிதிஷ்குமார் தலைமையிலான முதலமைச்சரவை இருந்தது. இன்னைக்கு யாரு நிதிஷ்குமார்? இன்னைக்கு எங்க விட்டாரு? மாநிலங்களவை எம்பியா நாமினேட் பண்ணி அவர் எம்பியா போறாரு. ஒருவேளை அவர் மத்திய அமைச்சராக கூட ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அந்த இடத்துக்கு முதலமைச்சர் வேட்பாளர் யாரை போடுறாங்க? பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகிய முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க. நிதிஷ்குமாருடைய மகன் துணை முதலமைச்சரா பொறுப்பேற்கிறாரு. இது ஒரு ரகசியம். தமிழ்நாட்டுல இது மாறும். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு கூட்டணி ஜெயிச்சால் ஒருவேளை ஏடிஎம்கேடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜக விலைக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்ல கூட்டணி தரம் வந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை 5 ஆண்டு நிரந்தரமா முதலமைச்சர் ஆட்சி கட்டில உட்கார விட்டுருவாங்களா? ஒரு காலம் உட்கார விட மாட்டாங்க. அவர் பேருக்கு வேண்டா பதவியை வச்சுட்டு அந்த பதவியில இருந்து எப்படி அவரை இறக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆனா பாரதிய ஜனதா அந்த அதாவது சவாரி செய்யக்கூடிய குதிரையாக இன்று தமிழ்நாட்டுல அவங்களுக்கு ஒரு குதிரை மேல சவாரி செய்யணும். அந்த குதிரை யாருன்னா அதிமுக. அப்ப அதிமுக பயன்படுத்திக்கிறாங்க. சரியா? அந்த அதிமுக பயன்படுத்தி தான் அவங்க பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்க முடியும். சோ அதனால எடப்பாடி பழனிசாமி வெற்றி என்பது கேள்விக்குறிதான். ஆனா தோல்வி என்பது ஒரு பக்கம் இருக்கிறது. ஒருவேளை தாவேகா கூட்டணி போட்டு முக்கியமான திட்டங்களை பத்தி மக்கள்கிட்ட சரியான விழிப்புணர்வு பண்ணி திமுகவுடைய அராஜகங்கள், கொடுமைகள், கொலைகள், கற்பழிப்புகள், மதுக்கடைகள், பாலியல் வன்முறைகள் இதையெல்லாம் மக்கள்கிட்ட பிரதானமா எடுத்து சொன்னாங்கண்டா மக்கள் சிந்தித்து வாக்களித்தால் பாரதிய ஜனதா தலைமையிலான இந்த அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். இல்லை என்றால் ஒரு மிகப்பெரிய தோல்வி வரும். ஆனா இது விஜய்க்கும் லாபம் இல்ல, அதிமுகவுக்கு லாபம் இல்ல. லாபம் திமுகவுக்கு. நீங்க திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழகம் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி போடுவது சால சிறந்தது. இப்ப நீங்க என்ன ஃபைனலா என்ன சொல்ல வரீங்கன்னா, விஜய் இல்லாம என்டிஏ இல்ல, 4 முனை போட்டி அப்படின்னா திமுக அடிச்சு துவம்சம் பண்ணி மேல வந்துரும் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இதுல நாம் தமிழர் எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழர் தொடர்ந்து தனித்து களம் காணுகின்றது. இந்த முறை காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் நடிகர் சீமான் நேரடியாகவே போட்டியிடுகிறார். நாம் தமிழர் தலைவர் காரைக்குடியில அவர் போட்டியிடுவதற்கான சில சென்டிமெண்டான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இங்க தமிழ் தேசியவாதிகள் அதிகமா இருக்காங்க, தமிழ் பற்றாளர்கள் அதிகமா இருக்காங்க. ஒருவேளை காரைக்குடியில நாம் தமிழர் வேட்பாளர் சீமான் என்ற பட்சத்தில் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது எல்லாரும் வெற்றி பெறத்தாலும் அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப திமுக யார் வேட்பாளர் என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. ஒண்ணு, அங்க காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் மாங்குடி இருக்காரு, தற்சமயம் மாங்குடி.
சரி. இந்த பக்கம் அதிமுகல போன முறை ராஜா நிக்கிறார், இப்ப ராஜா நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை தாவேகா கூட்டணிக்கு போச்சுன்னா அங்க பல் மருத்துவராக கூடிய டிவி.கே. பிரபு போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அவங்க இல்லைண்டா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக தேர்போகி பாண்டியன் போட்டியிடுவார் அப்படிங்கிற ஒரு பேச்சு பரவலா இருக்கு. ஆனா இந்த கூட்டணி எல்லாம் இந்த மாதத்துக்குள் உறுதி செய்யப்பட்டு விட்டால் அங்க இந்த நாம் தமிழர் தனித்து வெற்றி பெற்றால் அது சீமான் கட்சிக்கு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்லும். ஆனால் நாம் தமிழர் போட்டியிடக்கூடிய அனைத்து தொகுதியிலும் குறைந்தபட்சம் 10,000 வாக்கு வங்கிகளுக்கு அதிக அளவில் அவர்கள் வாக்கு வங்கி வச்சிருக்காங்க. அவங்களுடைய ஓட் பேங்க் வந்து 10,000 ஓட் பேங்க் வந்து எல்லா தொகுதியிலுமே இருக்கு. கணிசமான ஒரு ஓட் பேங்க் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதியில ஒரு 2வது இடம் 3வது இடம் கூட வருவாங்க. அதுக்கான வாய்ப்பு வந்து நாம் தமிழர்கிட்ட வந்து நல்லா இருக்கு. ஆனா நடிகர் விஜய் வந்த உடனே இந்த நாம் தமிழர்கிட்ட இருந்த நிர்வாகிகள் கூட சிலர் விஜய்க்கு போயிட்டாங்க. விஜய் வருகையினால விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு, நாம் தமிழருக்கு ஒரு பாதிப்பு. திமுகவை பிடிக்காத இளைஞர்கள் விஜய் பக்கம் போயிருக்காங்க, அதிமுக பிடிக்காத இளைஞர்கள் விஜய் பக்கம் போயிருக்காங்க, பிஜேபியை பிடிக்காத இளைஞர்கள் விஜய் பக்கம் போயிருக்காங்க. குறிப்பா பெண்களுடைய ஓட்டு எல்லாம் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறது என்பதுதான் ஒரு திமுகவுக்கு சவாலாக இருக்கிறது. அதனால இந்த தேர்தல் வந்து பல முனை போட்டி, அது கூட்டணி இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. அதுக்கான காலமும் நேரமும் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் தோல்வி வருவார் என்பதை விட எந்த வேட்பாளரை நிறுத்தினால் வெற்றி பெற முடியும், எந்த கூட்டணியுடன் இணைந்தால் வெற்றி பெற முடியும் என்பதை அரசியல் கட்சி தலைவர்கள் சிந்தித்து தீர ஆராய்ந்து சரியான கூட்டணி அமைத்தால் அவர்கள்தான் உண்மையான ஆட்சியாளர்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி.